On my way with Doctor Dear. ஆன் தி வே சொன்னா பத்தாதா? அது என்ன டியர்? Okay, dear. டார்ச்சர் தாங்க முடியல. வினோ வினோ என்னாச்சு? ஒரு ஸ்வெட்டர் கட்டுறதுக்கு இவ்வளோ நேரமா? 2 மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் கரண கவசம் உண்டல மாதிரி அதை கை வைக்க விட மாட்டான். இது வர கிருஷ்ணா, இதான் வீக்கு. இது நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஏய் அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு ஆம்பளை சிங்க என்னாலே போயா. என்ன சிங்கம்தான். என் பேரு கைய தூக்காத. என் பேரு கிருஷ்ணா, அவலாஞ்சி, ஊட்டி. சொல்லு. என் பேரு கிருஷ். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. கிருஷ்ணான்ற தன்னோட பேரை சொல்றதுக்கு இவ்வளவு அலப்பற. வினோ, அவலாஞ்சில நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அந்த வர டாக்டர் மட்டும் கிருஷ்ணா பார்த்து நம்பிட்டாரு. மற்றதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிடலாம். மற்றெல்லாம் ஈஸி. ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசை. சாதாரண மனுஷனுக்கு ஐக்யூ லெவல் 90 எபோவ் இருக்கணும். இருந்தால் அது நார்மல். அதுக்கு கீழே போன மன வளர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஐக்யூ டெஸ்ட்டில் கிருஷ்ணா 90 மேலே எடுக்கணும். டாக்டர், டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்க. கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுறக்கூடாதா? இட் இஸ் நாட் மை பாலிசி. It is not my moral. But it's okay. அப்போ நாளைக்கு சர்டிஃபிகேட் வக்கீலுக்கிட்டேயோ டாக்டர்கிட்டேயோ பொய் சொல்லக்கூடாது. ஆனால் வக்கீலும் டாக்டரும் பொய் சொல்லலாம். ஹலோ இன்ஸ்பெக்டர், யார் கேஸ்? இதோ இவர் தான் சார். ஓகே இன்ஸ்பெக்டர், ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஓகே சார். போய் உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. சரி சார். சார் பேர் சொல்லுங்க. கிரிஷ். அட்ரஸ்? சார், இப்போ வந்தார். அவர் யார்? யார்? டாக்டர். அவர் தான் சார் ஐக்யூ டெஸ்ட் டாக்டர் பஷீர். அப்போ சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ரமணாராவ். அவர் நேற்று எங்கேயோ ஓசியில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போதையில் மட்டையாகி படுத்துட்டார் சார். இன்னைக்கு இவர் தான். நான் என்ன பண்றது? இல்லை, நீ தானே பண்ண, நீ தான் சரி பண்ண. உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண பார்த்தா பாரு, வேற ஆள் பாரு. புதுசாக வந்த டாக்டரை கரெக்ட் பண்ண முடியுமா? அங்கே தான் பிரச்சனையே. ஏன்? அவர் டாக்டர் ரமணாராவ் மாதிரி இல்லை. பஷீர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வேற ஏதாவது? வேற கிடையவே கிடையாது. அவருக்கு பொண்டாட்டினா ரொம்ப உயிர். ஒரே லவ், நம்மள மாதிரி. அப்போ சரண்டர் ஆகிடு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், யார் நீங்கள்? சார், லாயர் பாஷம் சாரோட ஜூனியர் சார். பாஷம் சார் அமிச்சார் சார். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? இல்லை சார், பாஷம் சார் கொடுக்க சொல்லி அமிச்சார் சார். என்னது இது? என்ன கொடுக்க சொன்னார்? என்ன விஷயம்? அதாவது இன்னைக்கு கிருஷ்ணான்னு ஒரு பேஷண்ட்டுக்கு ஐக்யூ டெஸ்ட் பண்ண போகிறீங்க சார். அவருக்கு ஐக்யூ லெவல் பிலோ 50, மன வளர்ச்சி இல்லாதவனும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கு தான் சார் பாஷம் சார் கொடுத்தோம் சார். பணம் கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுத்துருவோமா? யார் நீ? நான் யார் தெரியுமா? யார்கிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்க? யார் யாருனாலும் உள்ளே விட்டது? யோ, யார் இவன் பெரிய ஒழுங்காட்டம் பேசிட்டு இருக்கான்? சாருக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லி வை. சார், பாஷம் சார் கேஸ் சார். சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. கொடுக்கறத வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுங்க சார். இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். நிறைய பிரச்சனை வரும். நீ கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யா இல்லை அவங்களுக்கு வேலை செய்யா? தொலைச்சிடும் தொலைச்சு.
என்னையா நீ பாட்டு பேசிட்டே இருக்க? சர்டிஃபிகேட் நீ கொடுக்குறியா இல்லை நாங்களே அடிச்சுட்டுமா? ஓ அடிச்சிருவியோ? ஆ ஆ பார்க்குறியா பாஷம் சாரே? யாரியா பாஷ்யம்? எந்திரியா? யோ எந்திரியா? இந்த பஷீர் ஒன்றும் பாஷியை விட்டு பொம்மை கிடையாது. அவர் சொல்கிறபடி தலையாட்டுறதுக்கு. கெட் அவுட்.